அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றி வரும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்டி பல்லேகல பகுதி வீட்டில் ஆயுதங்கள் மீட்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் விபரீத மரணம் குறித்து நாடளாவிய ரீதியில் விசாரணை. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று புதிதாக 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கு இடையில் இன்று சந்திப்பு. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 3 மரணங்கள். தொடர்வன முதன்மை செய்திகள். வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றி வரும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவரின் கண்டி பல்லேகலை பகுதியில் உள்ள வாடகை இல்லத்திலிருந்து கூர்மையான வாள் 1 மற்றும் 3 அதி உயர் வெடிப்பு திறன் கொண்ட கைக்குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றி வரும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவரின் கண்டி பல்லேகலை பகுதியில் உள்ள வாடகை இல்லத்திலிருந்து கூர்மையான வாள் 1 மற்றும் 3 அதி உயர் வெடிப்பு திறன் கொண்ட கைக்குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என போலீஸ் தலைமையகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பல்லேகலை வழியில் உள்ள இக்குறிப்பிட்ட இல்லத்திற்குள் சட்டவிரோத ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த இரகசிய உளவுத்துறை விவரங்களின் பின்னணியில் கண்டி பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் விசேட அதிரடிப்படை போலீஸ் உத்தியோகத்தர்களினால் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்ட அவசர சுற்றி வளைப்பு தேடுதல் வேட்டையின் போதே இந்த அபாயகரமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் பணியாற்றி வரும் இக்குறிப்பிட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் பல்லேகலை பகுதியில் உள்ள இப்பிராந்திய பிரத்யேக வீட்டை நீண்ட காலமாக வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சிவில் சட்ட ஒழுங்குமுறைகளை பாதுகாக்க வேண்டிய மிக உயரிய பொறுப்புள்ள காவல்துறை பிரதானி ஒருவரின் வீட்டிலேயே இத்தகைய இராணுவ கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளமை ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்கள கட்டமைப்புக்குள்ளும் பாரிய அதிர்ச்சிகளை தோற்றுவித்துள்ளதுடன் இப்பதுக்கல் செயற்பாடுகளின் பின்னணியில் உள்ள பாதாள உலக குழுக்கள் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்பொழுது தீவிர உத்தியோகபூர்வ விசாரணைகளை நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் விபரீத மரணம் குறித்து விசாரணைகள் நாடளாவிய ரீதியில் அசுர வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் விபரீத மரணம் குறித்து குற்றவியல் புலனாய்வு மற்றும் விஞ்ஞான பூர்வ உத்தியோகபூர்வ விசாரணைகள் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் அசுர வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உளவுத்துறை மர்ம மரணம் குறித்து போலீஸ் தலைமையகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடுத்த கட்ட புலனாய்வு நடவடிக்கைகளின் கீழ் முன்னாள் போலீஸ் மா அதிபர் இறுதியாக பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி விசேட தடவியல் சோதனைகளுக்காக போலீசாரினால் அவசரமாக கைப்பற்றப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளது.
இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள ரகசியங்களை அணுவணுவாக கண்டறிவதற்காக அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சுமார் 10 உயர்மட்ட பிரமுகர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்பொழுது விரிவான வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட தலகின இல்லத்தில் சம்பவ இடத்தடவியல் குண்டுகளின் விவரங்கள் மற்றும் ரசாயன பகுப்பாய்வு தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் விசேட உத்தியோகபூர்வ அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார். கடந்த வெள்ளிக்கிழமை காலை தலாய்கலே பகுதியில் உள்ள அவரது பிரத்யோக இல்லத்தில் வைத்து தனது சொந்த பாதுகாப்பு காவலரின் 9 மில்லிமீட்டர் தானியங்கி துப்பாக்கியை பயன்படுத்தி மார்பில் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சிடி விக்ரமரத்னவின் இத்திடுக்கிடும் மரணத்தின் பின்னணியில் உள்ள டிஜிட்டல் சான்றுகள் மற்றும் இரகசிய தொடர்புகளை கண்டறிந்து நடத்தப்படும் விசாரணைகள் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அதிகரித்து வரும் தற்கொலை சம்பவங்களின் பின்னணி குறித்து போலீஸ்மா மற்றும் புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என சுகாதார அமைச்சர் நளின ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தற்கொலை சம்பவங்கள் மற்றும் அது தொடர்பான புலனாய்வு விசாரணைகள் குறித்து சுகாதார அமைச்சர் நளின ஜெயதிச கருத்து வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு எழுப்பிய கேள்விகள் பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பதிவான தற்கொலை சம்பவங்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகளை போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். தற்சமயம் முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறாததால் விசாரணைகளின் இறுதி முடிவுகளின் அடிப்படையிலேயே உண்மையான காரணத்தை கூற முடியும். இத்தகைய சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் காரணங்களோ அல்லது திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக இருக்குமா என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் தத்தமது பார்வையில் பல கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் போதிய சான்றுகளோ தகவல்களோ இல்லாமல் எதையும் இப்போதைக்கு கூற முடியாது. உண்மையான பின்னணியை கண்டறிவதே தற்போதைய நோக்கமாகும். மேலும் இலங்கையில் கடந்த காலங்களிலும் தற்கொலை சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. அண்மைய சில முக்கிய விசாரணைகளுடன் தொடர்புடைய நபர்களின் தற்கொலைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். அவர்களின் இறுதி அறிக்கையின் மூலமே உண்மை நிலை தெரிய வரும். யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று புதிதாக 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 36வது நாளான இன்றைய தினம் புதிதாக ஒரு பெரிய எலும்புக்கூடு மற்றும் சிறிய எலும்புக்கூடு என 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளை நிறத்திலான பாசிமணி, இரும்பு துண்டு, வளையல் என்பன பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இதுவரை 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 437 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் 428 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வு பணியின் போது புதிதாக 6 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 437 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 428 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக வெள்ளை நிறத்திலான பாசிமணியும் மற்றது இரும்பு தகடு துண்டு ஒன்றும் வளையல் ஒன்றும் ஆக 3 பிற சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் 3 எண்பு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. 418 ஒன்றோடு ஒன்று கிட்டியவாறு அந்த மனித எண்புகள் காணப்படுகின்றன. நாளை அந்த அகழ்வுப்பணி செய்யும் போது அது அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்தியர் செல்லையா பிரணவன் கட்டுக்காவலில் வழங்கப்படும்.
பதப்படுத்தப்பட்ட அனைத்து திரவ பால் உற்பத்திகளிலும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நச்சுப் பொருளான அப்லாதாக்சின் அடங்கியிருக்கக்கூடிய ஆகக்கூடியதலான வரம்பை உத்தியோகபூர்வமாக நிர்ணயித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட அனைத்து திரவப்பால் உற்பத்திகளிலும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நச்சுப் பொருளான அப்லாதாக்சின் அடங்கியிருக்கக்கூடிய ஆக கூடுதலான வரம்பை உத்தியோகபூர்வமாக நிர்ணயித்து எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் அமுலுக்கு வரும் வகையில் புதிய கட்டாய பாதுகாப்பு தரநிலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அவசரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 12ஆம் பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த விசேட புதிய ஒழுங்கு விதியானது அதிவிசேட அரச வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தற்பொழுது பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இப்புதிய கடுமையான சட்ட விதிகளின்படி பால் உற்பத்தியாளர்கள், தொழிற்சாலைகள் அதிபர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகர்கள் என எவரும் அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விடவும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட திரவப்பாலினை தயாரிப்பதோ, இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதோ அல்லது நுகர்வோருக்கு விற்பனை செய்வதோ முற்றிலும் சட்டவிரோதமான குற்ற செயலாக கருதப்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புதிய உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவித்தலின்படி பதப்படுத்தப்பட்ட திரவப்பாலில் உள்ள நச்சுப் பொருட்களின் அளவு இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 18,015 என்ற தர கட்டுப்பாட்டு விதிகளுக்கு இணங்க 1 கிலோகிராமுக்கு 0.5 மைக்ரோகிராமுக்கு மிகையுமாக இருக்க வேண்டும் என்பது உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய ஒழுங்கு விதியானது நடைமுறைக்கு வரும் தினத்திலிருந்து எமது நாட்டின் ஒட்டுமொத்த திரவப்பால் விநியோக சங்கிலி உட்கட்டமைப்பு முழுவதும் இந்த தர கட்டுப்பாட்டை பின்பற்றுவது 100% கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை உத்தியோகபூர்வ கட்டளையின் கீழ் அதன் தலைவர் SMD சூரியகுமாரவின் உத்தியோகபூர்வ கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இப்புதிய பொது சுகாதார பாதுகாப்பு சீர்திருத்தமானது உள்நாட்டு பால் பண்ணையாளர்கள் முதல் சர்வதேச பால் பாக்கெட்டுகள் இறக்குமதி வர்த்தகர்கள் வரை அனைவரையும் சர்வதேச தர கட்டுப்பாடுகள் பொறிமுறைகளுக்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கு இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் தமிழரசு கட்சியின் சார்பில் CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் சார்பில் தானா சித்தார்த்தன், ஈனா சுரேஷ் பிரேமச்சந்திரன், மோனா சந்திரகுமார், சீனா வேந்தன் மற்றும் நாவண்ணா ரெட்னலிங்கம் ஆகியோரும் பங்கேற்றனர். சமகால அரசியல் நிலவரம் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் இணைந்து உருவாக்கிய புதிய கூட்டு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஈனா சுரேஷ்குமார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். இந்த மாகாண சபைக்கு கிடைத்த அதிகாரங்களை எந்தவித காரணம் கொண்டும் அரசாங்கம் பறிமுதல் செய்யக்கூடாது என்பதும், அது மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள ஒப்படைப்பது என்று அதிகாரிகளோ அல்லது வேறு எவருமோ அது தொடர்பாக அப்படி பேசுவது தவறானது என்பதையும் நாங்கள் அவர் சகலருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் அண்மையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது.
மன்னாரில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல் அல்லது மாவட்ட வைத்தியசாலையை வந்து திரும்ப மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் உங்களுக்கு தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்று போன பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் நடந்திருக்கிறது. அவை உண்மையாகவே ஒரு சட்டவிரோதமான விடயங்கள், கான்ஸ்டியூஷனுக்கு ஜாப்புக்கு மாறுபட்ட விஷயங்கள். ஆகவே அப்படியான விஷயங்கள் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் பாடசாலைகள் எடுத்தாலும் தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. இப்பொழுது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய பாடசாலைகள் என்று எடுப்பதற்கு தங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற கேட்டகோரிகள் இல்லை, அவற்றை வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் என்றும் அதற்கான சர்க்குலர் அனுப்பப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலைகளாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், உள்ளூராட்சி பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அது வந்து மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் மத்திக்கு கொண்டு போவதென்று சொன்ன விடயங்கள் அது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. அது தமிழ் மக்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் உரிமைகளாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பொதுவான ஒரு விடயத்தை எல்லோர் மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குறை கூறுகிற நாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் திரும்ப அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் இந்த தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் மீள பெறுகிற செயற்பாடுகளை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அது பற்றின விளக்கம் இல்லாமல் தேசிய பாடசாலையாக இருந்தால் அல்லது தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் கூட கிடைக்கும் என்ற நினைப்பிலே செயற்படுகிறவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இன்றைய கூட்டு தீர்மானமாக நாங்கள் ஒரு அறிவிப்பாகவே செய்கிறோம். அப்படியான செயற்பாட்டில் எவருமே இறங்கக்கூடாது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், அது தமிழ் மக்களுடைய விற்பனர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர், இது எங்களுடைய நிறுவனம் ஒரு தேசிய நிறுவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடாது. இது காலாகாலமாக நாங்கள் பலத்த போராட்டங்களின் மத்தியிலே எங்களுக்கு கிடைத்த மிக சிறிய அதிகாரங்கள், அவற்றையும் நாங்களாகவே தூக்கி வள்ளித்தட்டிலே மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துவிடக்கூடாது. வவுனியா மற்றும் மன்னார் மக்களின் மின்சார பிரச்சினை தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது. மற்றும் மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் மின்சார பிரச்சினைகள் குறித்து கண்டறிவதற்கான விசேட கலந்துரையாடல் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் எல்யாஸ் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் 934 குடும்பங்களைச் சேர்ந்த மின்சார வசதி இல்லை என்பது கண்டறியப்பட்டதுடன் அந்த குடும்பங்களுக்கு விரைவாக மின்சாரத்தை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் குஞ்சுக்குளம் பகுதி மலவத்து ஓயா வான் பாய்ந்தமையினால் நீரில் மூழ்கியதை தொடர்ந்து வாரக்கணக்கில் மின்சாரம் தடைப்பட்டதால் சுமார் 350 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலும் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. மாவட்டங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துதல், மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய மின்கல கட்டமைப்புகளை நிறுவுதல் மற்றும் காற்றலை மின் உற்பத்தி நிலையங்களின் கட்டுமான பணிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மின்சார சபையின் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட பிரதம பொறியியலாளர் திருமதி எம் தயாபரன், வவுனியா மேலதிக மாவட்ட செயலாளர் எம் கமலதாசன் மற்றும் மின்சார பொறியியலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி பரந்தன் கிராமத்தில் புதிய வீடு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரந்தன் கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியில் புதிய வீடு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது.
கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 704 பயனாளிகளுக்கான வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் மாத்திரம் சுமார் 52 வீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் பகுதியளவில் சேதமடைந்த 15 வீடுகளை புனரமைப்பதற்கான தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கான கலந்துரையாடல் பரந்தன் கிராம அலுவலர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பரந்தன் பகுதியைச் சேர்ந்த பயனாளி ஒருவரின் புதிய வீட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றது. இதில் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிருந்தாகரன், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மரங்கன் மோகன், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் ஒருங்கிணைப்பாளர் சுஜீபன், பரந்தன் கிராம அலுவலர் சஜித் மற்றும் வீட்டுத்திட்ட பயனாளிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நோட்டுசுட்டாம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தண்டுவான் பகுதியில் டெட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் இனா நிசாந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க அடிக்கல்லை நாட்டி வைத்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன், முல்லைத்தீவு மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளர், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், வீட்டுத்திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மன்னார் கோந்தையெட்டி பகுதியில் உள்ள மாடு அறுக்கும் மடுவம் புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் கோந்தையெட்டி பகுதியில் உள்ள மாடு அறுக்கும் மடுவம் நவீனமயப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்ட நிலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நகர சபையின் சுமார் 6,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் நகர சபை தவிசாளர் டேனியல் வசந்தன் மடுவத்தை கையளித்துள்ளார். கடந்த காலங்களில் குறித்த மாடு அறுக்கும் மடுவத்தில் சுகாதாரமற்ற முறையில் இறைச்சிக்காக மாடுகள் வெட்டப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காணப்பட்டதாக நகர சபைக்கு முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த மாடு அறுக்கும் மடுவம் பல தடவை சீல் வைத்து மூடப்பட்டது. இந்த நிலையில் மாடுகளை நிலத்தில் வைத்து வெட்டாது நவீன முறையில் கொழுவி தூக்கி வைத்து சுத்தமான முறையில் வெட்டும் வகைகள் குறித்து மடுவம் புனரமைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர சபை பிரிவில் உள்ள மாட்டு இறைச்சி விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற இறைச்சி குறித்த மடுவத்தில் சுகாதார பரிசோதகர்கள் கண்காணிப்பில் உரிய அனுமதி பெறப்பட்ட நிலையில் அறுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாட்டை சரியான முறையில் சுகாதார முறையில் உரித்து மக்களுக்கான இறைச்சியை வழங்கக்கூடிய ஏற்பாடை மன்னார் நகரசபை செய்திருக்கிறது. வடக்கிலே மன்னார் மாவட்டத்திலே மட்டும்தான் இப்படி தொங்கவிட்டு உரிப்பதற்கான இயந்திரம் பொருத்தப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி மன்னார் மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான மாட்டு இறைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே 6.5 லட்சம் பெறுமதியான நிதி மன்னார் நகரசபை நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. பதுளை காலியேல தோட்ட தொழிலாளர் ஒருவரின் மகன் தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பதுளை மாவட்டம் காலியேல ஒணுகல தோட்ட காரியாலயத்தில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர் ஒருவரின் மகன் தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான இளைஞர் பதுளை அரசினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து காலியேல
உணுக்கல்ல தோட்டத்தின் 4 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவர் ஆனந்தராஜா பாபு சம்பவ இடத்திற்கு சென்று தொழிலாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்படும் தோட்ட அதிகாரி உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படும் வரை வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என தொழிலாளர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். அம்பாறை பொத்துவில் கிழக்கு சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளான மீன்பிடி படகில் சிக்கியிருந்த மீனவர் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். அம்பாறை பொத்துவிலுக்கு கிழக்கே சுமார் 15 கடல் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளான உள்நாட்டு மீன்பிடி படகில் சிக்கியிருந்த மீனவர் ஒருவரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படையின் விஜயபாகு கப்பல் மற்றும் கடற்படை பகுதிகள் மூலம் விசேட தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மிகவும் சீரற்ற வானிலை நிலவிய போதிலும் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பொத்துவிலுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் ஆபத்தில் சிக்கியிருந்த மீன்பிடி படகிலிருந்து மீனவர் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட மீனவருக்கு விஜயபாகு கப்பலின் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதுடன் பின்னர் கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் இயங்கும் கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்புடன் இலங்கை சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் ஆபத்தில் சிக்கியுள்ள மீனவர்கள் மற்றும் கடல்சார் பயணிகளுக்கு அவசர உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை கடற்படை எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் அதற்கமைய மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 75,000-ஐ நெருங்கியுள்ளது. இவ்வறிக்கையின் பிரகாரம் நேற்று வரையான காலப்பகுதியில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,478ஆக அதிகரித்துள்ளது. அவற்றுள் ஜூலை மாதத்தில் கடந்த 17 நாட்களுக்குள் மாத்திரம் பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 19,100 ஆகும். தொடர்ந்து அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி வருவதுடன் அவற்றுள் அதிகளவானோர் பதிவாகும் கம்பஹா மாவட்டத்தில் தற்போது நோயாளர்களின் எண்ணிக்கை 15,596ஆக உயர்ந்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தற்கொலை என்று ஊடகங்கள் தன்னிச்சையாக செய்தி வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்ற மருத்துவ பரிசோதனையோ அல்லது மரண விசாரணை அதிகாரியின் முறையான விசாரணையோ நடத்தப்படுவதற்கு முன்னரே CD விக்ரமரத்னவின் மரணம் தற்கொலை என்று ஊடகங்கள் தன்னிச்சையாக செய்தி வெளியிடப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சர்வஜன அதிகாரம் கட்சியின் தொழில்முறை நிபுணர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நாளின் பதில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன தனது மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மிக முக்கியமான வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா ஜஸ்மின் என்பவர் இறந்துவிட்டதாக காட்டுவதற்காக போலியான DNA பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு நாட்டின் முன்னணி அரசியல்வாதி ஒருவர் தனக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாக அவர் சாட்சியம் அளித்திருந்தார். இந்த முக்கியமான வாக்குமூலத்தை அளித்த சில நாட்களிலேயே அவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் உணர்வுபூர்வமான வழக்குகளின் சாட்சிகள் மர்மமான முறையில் கொல்லப்படுவது இது முதல் முறை அல்ல. தாஜுதீன் கொலை வழக்கு மற்றும் பிரகீத் எக்னலிகூட காணாமல் போன சம்பவம், ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை, தற்போதைய அரசு பதவியேற்றவுடன் 323 கொள்கலன்கள் காணாமல் போன விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த டேன் பிரசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை, ஏர்பஸ் ஊழல் வழக்கின் முக்கிய சாட்சியான கபில சந்திரசேன மற்றும் $2.5 மில்லியன் காணாமல் போன வழக்கின் தொடர்புடைய ரங்க ராஜபக்ச ஆகியோரின் மர்ம மரணங்கள் என பட்டியல் நீள்கிறது. சாட்சிகளின் பாதுகாப்பிற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் சாட்சிகள் தொடர்ந்து கொல்லப்படுவதால் மக்கள் சாட்சியம் அளிக்க அஞ்சுகின்றனர். ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு தற்போதைய அரசு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு பாதுகாப்பு அளிப்பதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் அவர்களை தங்களுக்கு சாதகமான உயர் பதவிகளில் அமர்த்தியுள்ளனர். இதன் மூலம் அரசுக்கு சாதகமான அதிகாரிகளே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் 4 வெற்றிடங்கள் இருந்தும் தகுதியான அதிகாரிகள் இருக்கும் போதும் அரசு அவற்றை நிரப்பாமல் காலம் தாழ்த்துகிறது. ඕන විමර්ශකයන් පත් කරගෙන තමන්ට ඕන பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் தமது வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குடும்பத்தின் வருமானம் உயரும் போது பிள்ளைகளுக்கு திறமையான கல்வி வாய்ப்புகள் ஏற்படும் எனவும், எனவே பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர் தமது வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை மெலிஞ்சிமுனை பகுதியைச் சேர்ந்த 118 குடும்பங்களுக்கு கடல் அட்டை பண்ணைகளை கையளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். கல்வி பின்தங்கிய நிலையிலிருந்து கல்வி பின்தங்கிய நிலையிலிருந்து வறுமைக்குள்ளார். அந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடங்களுக்கு பிரதேசங்கள்ல கலாச்சார ரீதியான சீரழிவுகள் நிறைந்த பிரதேசமாக காணப்படும். அந்த பிரதேசத்தில் தான் பொழுது ஏழை கலாச்சார சீரழிவுகள் இருக்குது, வாழ்வுகள் இருக்குது, ஏழை கிராமங்களுக்கு வெட்டி கொண்டு இருக்குது, நல்ல மாடுகளை கடத்தி கொண்டு போறது இருக்குது, மீன்களை கள்ளத்தனமாக கொண்டு போற பிரச்சனைகள் இருக்குது. இல்லையா இதெல்லாம் நல்லவா நமக்கு எந்த ஒரு அப்பனும் சரி, எந்த ஒரு தம்பிமாறு அண்ணன்மாரும் சரி, தனது தம்பி தனது பிள்ளை நாளைக்கு திருடனாக, அவன் கசிப்புக்காரனாக, அவன் கஞ்சாக்காரனாக, போதை பொருள் பாவிக்கிறவனாக, வாழ்வட்ட கும்பல்ல சேர்க்கிறாங்க. யார் விருப்பமா நீங்க யார் விருப்பம்? அப்ப நம்ம அதுதான் சொன்னீங்க, நம்ம விஷயங்கள் நம்மட அரசாங்கம் அலுவலோட அரசாங்கத்தினுடைய வேறு திட்டங்கள் கூடுதலாக கல்விக்கு நிதி ஒதுக்கீடு. முல்லைத்தீவு கோப்பாப்புலவு மக்கள் தமது காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோப்பாப்புலவில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. இன்றைய போராட்டத்தில் கராச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சானா ஜீவராச பங்கேற்று தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கோப்பாப்புலவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியாக ஜனநாயக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் சொந்த காணிகளில் மீளக்குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்பாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
இவ்வாறு நீண்டகால பிரச்சினைகளுக்கு இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களது நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் இரண்டாவது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கோப்பாப்ளவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோப்பாப்ளவு பகுதியிலே உங்களுக்கு தெரியும் 1000-1500 ஏக்கர் ராணுவத்துவம் இருக்கிறார்கள். இதுல 159 ஏக்கர் 59 ஏக்கர் வீடும் அங்கால 100 ஏக்கர் மக்களுடைய காணியும் இதை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை செய்து தொடர் 25 நாள் போராட்டமாக 59வது காலாட்படை இந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் ராணுவத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது அனுராக் திசாநாயக்கா பாதுகாப்பு அமைச்சு அவர் தான் அவரை கையில வச்சிருக்கார். ஆனால் புலம்பெயர் தேசத்துக்கு சொல்வது நாங்கள் மக்களுடைய காணியை விட்டுட்டோம், வடக்கு கிழக்கிலே பிரச்சனை இல்லை, வடக்கு கிழக்கிலே பிரச்சனைகள் தீர்த்து விட்டோம் என்று. இதே சந்திரசேகரம் ஐயாவுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே மக்கள் தெரிவில்லாமல் ஒரு அரசாங்கத்தின் செல்வாக்கில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு எந்த ஒரு வாக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் சொன்ன போது துயிலமில்லங்களை விடுவோம், ராணுவத்துடைய காணிகளை ராணுவம் இருக்கும் காணிகளை அகற்றுவோம் என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்துவிட்டு இன்று இத்தனை வருடம் 2 வருடமும் உங்களுக்கு என்ன நடக்கிறது? இன்று சொத்து குவிப்பும் லஞ்ச ஆணைக்குழுவும் அந்த விசாரணை தான் நடக்கிறது. தமிழனுக்கோ இல்லாட்டி வடக்கு கிழக்குக்கோ எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது. ஆகவே இது மாறப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இந்த அரசு இப்படியே போகுமா இருந்தால் இந்த 5 வருஷத்தை கூடி நிலையாய் நிலைக்க மாட்டார்கள். இந்த அரசும் கோத்தா கோவாரி அனுராக் கோவால் கலைக்கப்படுவார் என்பதை நான் இதை ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். வவுனியா ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா ஏனையின் வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் இருந்து இரட்டை பெரியங்குளம் நோக்கி நேற்று நள்ளிரவு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று ஏனையின் வீதியில் அமைந்துள்ள வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகாமையில் தரித்து நின்ற டிப்பர் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் சார்ஜென்டான கோஸ்வத்தேகர விஜயகுலகொட சூரியதாஸ் என்ற 46 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி நகரை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் 4 முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. கண்டி நகரை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் 4 முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை அடுத்த 2 ஆண்டுக்குள் நிறைவு செய்வதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கெட்டம்ப சந்தி மேம்பாலம் மாயாவ நிலத்தடி சுரங்கப்பாதை வில்லியம் ஹொபல்லாவ வீதி லூயிஸ் பீரிஸ் வீதி ஆகியவற்றின் அபிவிருத்தி பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் நோக்கில் அமைச்சர் டி லால்கந்த பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஆகியோர் அப்பகுதிக்கு கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர். அரசியல், நிர்வாக, நிதி உட்பட பல்வேறு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டிருந்த கெட்டம்ப சந்தி மேம்பாலத்தின் திட்டம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கண்டி, பேராதனை உட்பட பல முக்கிய வீதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இம்மேம்பாலத்தின் திட்டத்திற்காக இதுவரை 14 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கண்டி நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் வில்லியம் ஹொபல்லாவ வீதி 4 வழி வீதியாக விரிவுபடுத்தப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்திற்காக 675 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதி
மலேகர் ரயில் வீதிக்கு வசதியாக அமைக்கப்படும் மாயாவ நிலத்தடி சுரங்கப்பாதையின் அபிவிருத்தி பணிகளையும் அமைச்சர் பிரதி அமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த சுரங்கப்பாதையை 31.7 மீட்டர் நீளமும் 21.8 மீட்டர் அகலமும் 9 மீட்டர் உயரமும் கொண்டதாக அமைக்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் மொத்த செலவு 650 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை பெண் தொழில் முனைவோர் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட CCWE பேஷன் லீக் என்ற இன்டர்நேஷனல் சமிட் நிகழ்வின் ஆரம்ப விழாவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். 2026 ஜூலை 16 முதல் 19 வரை நடத்தப்படும் இந்த நிகழ்வில் பேஷன் துறையில் பெண்களின் பங்களிப்பு, பெண் வலுவூட்டல், தொழில் முனைவோர் திறன் மற்றும் சமூக மாற்றம் ஆகியவற்றிற்கானதொரு தளத்தையும் உரையாடலையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் பேஷன் மற்றும் பெண்களின் பன்முகத்தன்மையையும் அவர்களின் தனித்துவத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாட்டு ஊடகமாகும் என்று, அதேபோன்று பெண்கள் மீது சமூகத்தினால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளும் கடுமையான சமூக எதிர்பார்ப்புகளும் இந்த பேஷன் ஊடாக பிரதிபலிக்கப்படுவதனால் இது சமூக விவாதத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் ஒரு முக்கியமான இடத்தை உருவாக்குகின்றது. CCW வாரம் மற்றும் சர்வதேச மாநாட்டு போன்ற திட்டங்கள் மூலம் பாரம்பரிய எல்லைகளுக்கு சவால் விடுத்து பெண்களின் பங்களிப்புக்கு நீண்ட காலமாக முட்டுக்கட்டையாக இருந்து தடைகளை தகர்த்து பெண்களின் திறமைகளை இனங்காண்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் மற்றும் அவர்களை வலுவூட்டுவதற்குமான ஒரு இடத்தை உருவாக்குகின்றது. ஃபேஷன் என்பது பெண்களின் பன்முகத்தன்மையையும் அவர்களின் தனித்துவத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாட்டு ஊடகமாகும். அதேபோன்று பெண்கள் மீது சமூகத்தினால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளும் கடுமையான சமூக எதிர்பார்ப்புகளும் இந்த ஃபேஷன் ஊடாக பிரதிபலிக்கப்படுவதனால் இது சமூக விவாதத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் ஒரு முக்கியமான இடத்தை உருவாக்குகிறது. CCWE வாரம் மற்றும் சர்வதேச மாநாடு போன்ற திட்டங்கள் மூலம் பாரம்பரிய எல்லைகளுக்கு சவால் விடுத்து பெண்களின் பங்களிப்பிற்கு நீண்ட காலமாக முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை தகர்த்து பெண்களின் திறமைகளை இனங்காண்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் மற்றும் அவர்களை வலுவூட்டுவதற்குமானதொரு இடத்தை உருவாக்குகிறது. அத்தோடு பெண்களை வலுவூட்டுதல் மூலமாக பொருளாதாரத்தை பலப்படுத்துவது அவசியமாகும். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 227 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. நாட்டின் முன்னணி காப்புறுதி நிறுவனமாக திகழும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தனது ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளின் கல்வி சிறப்பை பாராட்டும் வகையில் சுபபெத்தும் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டிற்கான 227 கல்வி உதவித்தொகைகளை வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு கல்வி உதவித்தொகைகளுக்காக மொத்தமாக 25.03 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. திறமையான மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் நோக்கில் இந்த நிதி வழங்கப்படுகிறது. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் ஆயுள் காப்புறுதி பிரிவு சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக இந்த சுபபெத்தும் கல்வி உதவித்தொகை திட்டம் திகழ்கிறது. 2014 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 2425 நிதி உதவி தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொது தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சிறந்த பெறுபர்களை பெற்ற 75 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 227 மாணவர்கள் கல்வி உதவி தொகைகளை பெற்றனர். ஆயுள்
ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளின் கல்வி சாதனைகளை பாராட்டி அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தை ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மேற்படி கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வானது அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸின் தலைவர் நுசித் குமார் துங்க, பரீட்சைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ரவி ஜெயசேகர, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரிகள், கல்வி உதவித்தொகை பெற்ற மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்வன விளையாட்டுச் செய்திகள். சூப்பர் லீக் உதைப்பந்தாட்ட தொடரின் லீக் போட்டியில் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சூப்பர் லீக் 2025-26 தொடரின் லீக் போட்டியில் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் பயிற்றுனர் பாசுல் ரஹ்மான் தலைமையிலான அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி ஸ்டார் அணியை 9-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை பெற்றது. 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி முதல் பாதியிலேயே 6 கோல்களை பதிவு செய்து போட்டியை தன்வசப்படுத்தியது. போட்டியின் 12வது நிமிடத்தில் ப்ளூ ஸ்டார் அணியின் வீரர் ஜெரி ஓம்பே அடித்து சொந்த கோல் மூலம் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி முன்னிலையில் பெற்றது. அதனைத் தொடர்ந்து 34 மற்றும் 38வது நிமிடங்களில் முகமது இசான் 2 கோல்களையும் 39வது நிமிடத்தில் முகமது ஆகிப் 1 கோலையும் பெற்றுக் கொடுத்தார். எனினும் ப்ளூ ஸ்டார் அணியின் முகமது ஷெபானின் 41வது நிமிடத்தில் 1 கோலை பெற்று தனது அணிக்கு நம்பிக்கை அளித்தார். இருப்பினும் முதல் பாதியின் மேலதிக நேரத்தில் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணியின் பெஞ்சமின் ஜார்க் அடுத்தடுத்து 2 கோல்களை பெற்று அணியின் முன்னிலையை 6-1 என உயர்த்தினார். இரண்டாம் பாதியிலும் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணியின் கோல் வேட்டை தொடர்ந்தது. 50வது நிமிடத்தில் முகமது ஆகிப் தனது 2வது கோலையும் 80வது நிமிடத்தில் அப்துல் ரஹ்மான் யஹாக் 1 கோலையும் பதிவு செய்தார். போட்டியின் இறுதி நிமிடத்தில் மீண்டும் கோல் அடித்த பெஞ்சமின் ஜார்க் தனது ஹேட்ரிக் சாதனை நிறைவு செய்ததுடன் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணிக்கு 9-1 என்ற பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக அப்கண்ட்ரி லயன்ஸ் அணியின் 77ஆம் இலக்க ஆடையை அணிந்த பெஞ்சமின் ஜார்க் தெரிவு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் அப்கண்ட்ரி லயன்ஸ் அணி 3 புள்ளிகளுடன் 8 கோல் வித்தியாசத்தில் சூப்பர் லீக் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதேவேளை ப்ளூ ஸ்டார் அணி 8 கோல் வித்தியாசத்துடன் பின்னடைவை சந்தித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.